காலையில் சண்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறமா கமர்தனும் பார்வதியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கமர்தன் கிட்ட பார்வதி சொல்கிறாங்க, நீ வந்து ஃப்ராடுன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஓவர்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கமர்தன் சொல்கிறாரு, நீ அவருக்கு சாண்ட்ராக்கு என்ன பேர் வச்ச? ஸ்கேம்ட்ரா. ஸ்கேம்னா என்ன அர்த்தம் தமிழில்? ஊழல். ஸ்கேம்ட்ரான்னு தானே நீ பேர் வச்ச. ஊழல்னால் என்னது? ஃப்ராடு பண்ணுறது. அப்போ நீ சொன்னதை தானே நானும் சொல்லியிருக்கேன், ரெண்டு பேத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டோடனே பாரு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ இப்படி மாட்டி விட்டானே அப்படின்னு. அதனால தான் வெளியில் சோஷியல் மீடியாவிலலாம் சாண்ட்ராக்கு அந்த மாதிரி நான் இந்த மாதிரி விஷயத்தை வெளியில் சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன், அதனால நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பேர் வச்சு ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளேருந்து லேபிள் பண்ணி வெளியில் ஹிண்ட் கொடுக்கறது சுத்தமாக பிடிக்காது. அப்போது அதை வந்து கரெக்டாக கேட்டுடுறாரு. அதுக்கப்புறமா வந்து நீ ரொம்ப ஆணழகன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி டாபிக் சேஞ்ச் பண்ணி வேறெல்லாம் பேசுகிறாங்க. நீ ஆணழகன் நினச்சிக்காத, நீ என்ன பெரிய உலகளகியான்னு கேட்டல, நீ மட்டும் என்ன ஆணழகனா, நீ என்ன மாதவனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நான் மாதவன் இல்லை தான், நீயும் உலகளகி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் திருப்ப டீஸ் பண்ணுறாரு. அப்புறமா அவர் சொல்கிறார், எப்போவுமே க்ளோஸாக இருக்கும்போது தான் சண்டை வரும் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறமா வந்து பாரு கேட்குறாங்க, நீ வந்து நியூ இயர்னால என் கூட பேசியிருக்கேனடா, இந்த ஷோக்காக தானே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அப்படிலாம் இல்லை, நியூ இயர் பர்த்டேனா நான் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பர்த்டே அன்றைக்கி யாராவது எனக்கு கொலை பண்ணால் கூட நான் மன்னிச்சிடுவேன். என்னோடய பழக்கம் அது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதனால தான் நியூ இயர் 2026 நல்லா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் சொல்கிறாரு. அப்புறம் பாரு சொல்கிறாங்க, எனக்கு ஷாலோவாக ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, அதையும் கெடுத்து விட்டுட்டேன் அப்படின்னோடனே, சரி இன்றைக்கி நைட்டு நீ சாண்ட்ரா கூட பேசினோட தானே, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், எப்படியாச்சும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு கானா வினோத் என்ன செருப்பை சாணியில் முக்கி அடிப்பா அவங்ககிட்ட பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு திருப்பி வெளியில் வந்து ரெண்டு பேரும் ஆப்பிள் ஏதோ சாப்பிட்றாங்க. அப்பவும் பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு, சாண்ட்ரா ஏதோ தான் மட்டும் ரொம்ப நல்லவங்க, மற்றவங்களாம் ஃப்ராடு மாதிரி பேசுகிறாங்க, என்ன கேட்டிங்கன்னா இப்போ நான் கனி அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கனி வந்து ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் வந்து பாரு கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே பாரு சொல்கிறாங்க, டேய் இதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குடா, எனக்கு உடன்பாடு கிடையாது. கனியா சாண்ட்ராவான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக சாண்ட்ராவை தான் சொல்லுவேன். ஏன்னா கனி பண்ண குரூப்பிசமை கண்டுபிடிச்சதே முதல்ல சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி குரூப்புன்னு பாரு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது வரைக்கும் பாருக்கு தெரியாது, சாண்ட்ரா தான் அந்த குரூப்பிசத்தையே கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ லைவில் நடந்துட்டுருக்கு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.